எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு நம்மோட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். நீக்கப்பட்டவர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் மீண்டும் சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கே.பி. முனுசாமி சொல்லியிருக்காரு. நீயே ஆட் பண்ணிட்டேன். அவர் மன்னிப்பு கடிதம் கேட்டது ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவுக்கு பேர் சொல்லித்தான் சொன்னார். ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவும் மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் அவங்களும் நீக்கப்பட்டவர்கள் தானே, கிரைட்டீரியா பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள் அத சொல்லியிருக்காரு. இது போன்ற விஷயங்கள்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்த தெளிவாக்கிக்கணும். மீண்டும் ஆட்சி அமைத்து முதலமைச்சராவதற்கு அவர் விரும்புகிறாரா, அல்லது இது போன்ற சிறு சிறு விஷயங்களை பெருசுபடுத்தி அந்த ஆட்சி அதிகாரத்தை அடைவதை இழக்க விரும்புகிறாரா? ஓ பன்னீர்செல்வம் இணையறேன்னு சொன்னாலே அதுல உள்ள அர்த்தங்கள், எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்ளுகிறார், தான் எடுத்த முடிவுகள் தவறு என்று உணர்ந்து கொள்ளுகிறார். இதெல்லாம் உணர்ந்ததால தானே திருப்பி இணையறேன்னு சொல்றாரு. அப்படி இல்லாமல் இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமியை ஓபிஎஸோட வந்து இணைய சொல்லியிருப்பார்ல. அப்ப அவர் வந்து இணையறேன்னு சொல்ற பொழுதே இந்த பல விஷயங்கள், இவர்களது எதிர்பார்ப்புகள் என்னவோ அந்த எதிர்பார்ப்புகளுக்கு அவர் ஏற்ற வகையில் நடந்து கொள்கிறேன் என்பது மட்டும்தான். அதிமுகவினுடைய நலன் அப்படிங்கிறது ஓ பன்னீர்செல்வத்தில் ஒன்று சொல்லலாம், பிஜேபி கூட கூட்டணி இருக்காது. அந்த சூழ்நிலையில் இவர் பாஜகவுக்கு வேவு பார்க்கக்கூடாது, முழுமையான அதிமுக காரராக அதிமுகவில் பயணிக்க வேண்டும் என்பது அது தனிப்பட்ட முறையில் திரு எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் பேசி முடிவு செய்து கொள்ளலாம். அதற்கு கே.பி. முனுசாமிக்கு அதிகாரம் இருப்பதாக நான் பார்க்கல. கே.பி. முனுசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னை வளர்த்து கொள்வதற்காக பல நேரங்களில் இந்த இயக்கத்தில் பயணிப்பவர்களை காயப்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். அப்படித்தான் அவர் ஓ பன்னீர்செல்வத்து கூட பயணிக்கிற காலத்தில் பலருக்கு அனுபவம் உண்டு. கடைசியாக பன்னீர்செல்வத்தை கால வாரிட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்தார். இங்கேயும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்னெல்லாம் பாதகமோ அதை செய்து கொண்டு இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கும் அவர் கால வாரக்கூடிய காலம் ரொம்ப தொலைவில் வந்து இருக்காது. யார் அதிக பணிவோடு இருக்கிறார்களோ, யார் ரொம்ப ஐஸ் வைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட அவர் ஜாகிரதையாக இருக்கணும். எத்தனை பேச கால வரவங்க எடப்பாடி பழனிசாமி யாருமே வாங்குற மாதிரி தெரியல. பேசப்பட்டவர்கள் கூட அமைதியா தான் இருக்காங்க. இல்ல அப்படி இல்ல, நம்ம எல்லாரும் என்ன ஊடகங்கள்ல பார்க்கறீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலர்னு கையெழுத்து போடுறார் ரெட்டலைக்குன்னு. அந்த ரெட்டலை 45% வாக்குகளை இன்றைக்கு பெற்றிருக்கிறதா, திமுகவை வீழ்த்துகிற வலிமையோடு இருக்கிறதா, மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்கிற நிலையில் இன்றைய தேதிக்கு, நாளை கால சூழ்நிலைகள் ஒருவேளை மாறலாம், இன்றைய தேதிக்கு இருக்கிறாரா அப்படின்னா இல்லை. எனக்கு தெரிந்து நான் சந்திக்கிற எடப்பாடி பழனிசாமியோடு நெருக்கமாக பயணிக்கிற கட்சிக்காரர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் கேட்கிற ஒரே கேள்வி, எப்பன்னா சேருவீங்க, சேர்ந்தா தானே முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்னே சொல்லுங்க. நீங்களும் பல தொலைக்காட்சிகளில் இதை திருப்பி திருப்பி சொல்றீங்க, இவர் எப்பதான் அதை உணர போறார், இதை தான் கேட்கிறாங்க. அப்ப அதை உணர்ந்து நடந்து கொள்வது என்பது நல்லது. 53வது ஆண்டு விழாவுக்கான கூட்டங்கள்லாம் அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் போய் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறாருன்னா, நாங்க 1% கூட வாங்கிட்டோம், திமுக 6% குறைஞ்சிருக்கு, எது பெருசுன்ற செய்தி அது அல்ல. சேலத்துல எடப்பாடி பழனிசாமி அந்த 53வது ஆண்டு விழாவுக்கு ஒரு கூட்டம் போடுறாரு. ஜே நியூஸ்ல அது லைவ் காட்டப்படலை, அது லைவ் வந்து காட்டப்படலை. அது ஏன்? அப்போ வெளியில சொல்ற மாதிரி வேலுமணிக்கு இவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்குதா அப்படிங்கிறத அவர் தான் தெளிவுபடுத்தணும். ஒன்று. ரெண்டாவது, சசிகலா அவர்கள் மீது இவர்கள் வைத்த குற்றச்சாட்டே ஜெயா டிவியை தனதாக்கி கொண்டார் என்பது தான். அதை கட்சி பேருக்கு மாற்றி கொடுக்கணும். இது 2017 பொதுக்குழுவில் கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்மானம். அப்போ இன்றைக்கு அந்த ஜே நியூஸுங்கிறது அதிமுக கட்சிக்காக என்று சொல்லி இவர்கள் அமைச்சர்களாக இருந்த பொழுது திரட்டப்பட்ட நிதியிலிருந்து அது துவக்கப்பட்டது. அது எப்படி இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட சொத்தாக இருக்கிறது என்று வந்து தெரியல. இது ஒன்று. அடுத்து நீங்க கேட்ட மாதிரி அந்த கேள்வி திருப்பி சொல்லுங்க. நாங்க 1% கூட வாங்கியிருக்கோம், திமுகவுக்கு 6% குறைஞ்சிருக்கு. அதுல அவர் பார்க்க வேண்டிய கேள்வி இது விதம் எப்படின்னா,
சரி, திமுக 6% குறைஞ்சிருச்சுன்னே வச்சுக்கோங்க. அதிமுகவுக்கு அதில் 1% தானே வந்திருக்குது. ஏன் மிச்சம் 5% வரல? அந்த மிச்சம் இருக்கிற 5% எங்க போச்சு? அது வரணும்ல அதிமுகவுக்கு. திமுக எவ்வளவு குறையுதோ அது அதிமுகவுக்கு ஏறணும். அதிமுக குறைஞ்சது திமுக ஏறித்தான் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா திமுக குறையிறது முழுக்க அதிமுக வரணும்ல. அப்ப அது வரல, செதறுது. பாஜக கொஞ்சம் சிதறி இருக்கலாம், சீமானுக்கு கொஞ்சம் சிதறி இருக்கலாம். அது ஏன்? அதற்குண்டான காரணத்தை அவர் கண்டறியணும். அப்ப அதிமுக வளரல என்பதை உணரணும். அடுத்து போட்டியிட்ட தொகுதிகளின் எண்ணிக்கையில் அது மாறுபடலாம். அந்த வாதத்துக்குள்ள போகலைன்னா கூட ஏன் அந்த 6% முழுமையாக அதிமுகவுக்கு வரல, இதற்கு அவர் விடை கண்டுபிடித்தாலே அதிமுக எந்த நிலையில் இருக்கிறது, அடுத்த தேர்தலின் முடிவுகள் எப்படி இருக்கும், வெற்றி பெறுவதற்கு எதை செய்யணும் என்பதை அவர் முடிவு செய்யலாம். பொன்னையன் சொல்றாரு ஓட்டிங் மிஷின்ல ஃப்ராட் பண்ணிட்டாங்க, அதனாலதான் போச்சுன்றாரு. இது இருக்கலாம். மோடி அவர்கள் காலத்துல இந்த குற்றச்சாட்டு அதிகமாக எல்லா மாநிலங்களும் பேசப்படுகிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம வெற்றி பெறணும் இல்ல, அதையெல்லாம் தாண்டி ஆட்சி அமைக்கிற கட்சியாக அதிமுக வரணும் இல்ல. அப்ப அந்த வாக்குகளை அதிமுகவுக்கு கொண்டு வந்து ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கணும் இல்ல. அதுதான நோக்கம். இல்ல இவர் எப்பவுமே நிரந்தர எதிர்க்கட்சி தலைவருங்கிற பட்டப்பெயரோடு புகழ் பெற நினைக்கிறாரா என்ன? இப்போ உங்களை போன்றவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நாங்கெல்லாம் எம்ஜிஆர் காலத்து ஆட்கள், எம்ஜிஆருடைய வாரிசுகள். சமீபத்துல மகாலிங்கம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸும் எம்ஜிஆரை பார்த்ததே இல்லை. பொன்னையன் சொல்ல நான் பார்த்திருக்கேன், எம்ஜிஆருக்கு விருந்து வச்சவர் எடப்பாடி பழனிசாமி, அதெல்லாம் பெருசா தடப்படாலும் நாங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதெல்லாம் தெரியுமா வரலாறு உங்களுக்கு? அவர் வயது முதிர்வின் காரணமாக அவர் நீங்க கேட்ட கேள்வி அவருக்கு சரிவர புரியாம இருந்திருக்கலாம். திரு பொன்னையன் அவர்களுக்கு இது வேற யாரும் வேண்டியதில்லை. தந்தி டிவியில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொங்கலுக்கு 2019 அல்லது 20 ஜனவரியில அந்த பொங்கல் நிகழ்ச்சிக்கு அந்த ஊடகவியலாளர் ஹரி எடப்பாடி பழனிசாமியை அவங்க சிலுவம்பாளையம் தோட்டத்துல வச்சு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாரு. அதுல ஹரி கேட்கிறாரு, நீங்க எம்ஜிஆரை பார்த்திருக்கிறீங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிட்டு கேட்கிறார். அப்ப எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் நான் பார்த்ததில்லை என்பதுதான். நீங்க அதை எடுத்து பார்க்கலாம். 2019 அல்லது 20 பொங்கல் அந்த சிறப்பு நிகழ்ச்சி ஹரி ஊடகவியலாளர் ஹரி தந்தி டிவியில சிலுவம்பாளையம் தோட்டத்துல வச்சு எடுக்கிறார். அதுல எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கார். ஒன்று. இரண்டாவது, சரி பார்க்க முயற்சி செய்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்லை, நான் எந்த முயற்சியும் பண்ணினதே இல்லை, அங்கேயெல்லாம் பெரிய பெரிய முக்கியஸ்தர்கள் விஐபிக போனா தான் பார்க்க முடியும்னு சொன்னாங்க என்று சொன்னார். அது விமர்சனத்துக்கு உள்ளாகிற பொழுது நான் ஒரு தொலைக்காட்சியில சொன்னேன். அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எம்ஜிஆரை பற்றிய புரிதல் இல்லை. கைவண்டி இழுக்கிறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க யாரு வேணாலும் காலையில ராமாவரம் தோட்டத்துக்கு போகலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கிளம்பும் பொழுது அவர் அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். ஒவ்வொருவரையும் சாதாரண மேல சட்டை இல்லாம துண்டு போட்டு வந்தவங்க, வெறும் லுங்கி கைலி கட்டிக்கிட்டு வந்தவங்க அவ்வளவு பேர்கிட்டையும் நின்று பரிவோடு பேசி அந்த மனுக்களை பெற்றுக்கொண்டு அவருடைய உதவியாளர் பரமசிவம் இருப்பார், அவர்கிட்ட கொடுத்து அதற்குண்டான அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சொல்லி அவர் சொல்லுவார். நான் பலமுறை ராமாவரம் தோட்டத்துல கண்ணால் அதை பார்த்துருக்கிறேன். அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த புரிதல் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, திரு பொன்னையன் அவர்கள் சொன்னதையும் எடப்பாடி பழனிசாமி சொன்னதையும் ஒரே ஃப்ரேம்ல வச்சு போட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும். நான் சொல்றதுக்கு சரியா, அவர் சொல்றது சரியா? இல்லையா, அவங்க எந்தெந்த நிலையில இருந்து சொல்றாங்கன்னு தெரியல. நீங்க பாத்திருக்கீங்களா? அப்பயாவது நீங்க பின்னாடியே எம்ஜிஆரோட போட்டோ வச்சிருக்கீங்க, நீங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி பாத்திருக்கீங்களா? எடப்பாடி பழனிசாமி அதை நான் தான் சொல்றேன், அவரே பார்க்கலன்னு சொல்லிட்டாரப்பா. அவர் நிச்சயமா பார்க்கலங்கிறதான என்னோட நிலைப்பாடு. கேட்டா அவர் வேற அர்த்தத்துல சொல்றதா சொல்லியிருக்காங்க. நீங்க எம்ஜிஆர் கூட இருந்தவங்க, நீங்க பாத்திருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி என்பவர் எனக்கு நான் அறிந்த வரையில், நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது 87ஆம் ஆண்டு நினைக்கிறேன், புரட்சி தலைவர் மறைவுக்கு சில காலங்கள் முன்பாக சேலம் கண்ணன் ஜே பேரவை என்று ஒன்று ஆரம்பித்தார். அதுல சேலம் கண்ணன் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். அந்த ஜே பேரவைக்கு அந்த உறுப்பினர் சேர்க்க படிவங்களை வாங்கி எடப்பாடி தொகுதியில அந்த உறுப்பினர்களை சேர்த்தார்.
அப்பதான் அவர் அதிமுகவுக்கும் அவருக்குமான தொடர்பு. அது பல பேர் சொல்றது, ஒரு வழக்குல அவர் ஒரு கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருந்தார். அதிலிருந்து மீண்டு வந்து தனக்கு ஒரு அரசியல் வேண்டும் என்பதற்காக அவர் அதிமுகவில் பயணிக்க விரும்பினார் அப்படிங்கிறது. அப்ப அந்த 89ல அதிகமாக எடப்பாடி தொகுதியில் இவர் தான் உறுப்பினர் சேர்த்திருந்தார் என்பதனால அவருக்கு அம்மா காலத்துல எடப்பாடி தொகுதியில சட்டமன்ற உறுப்பினருக்கு சேவல் சின்னத்துல வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுல அவர் வெற்றி பெற்றார். நான் அதே எடப்பாடி தொகுதி உள் அடங்கிய திருச்செங்கோடு நாடாளுமன்ற தொகுதியில நான் நாடாளுமன்ற உறுப்பினர். இதுதான் எனக்கு அவருக்கு உண்டான அறிமுகங்கள். அப்ப அவர் எம்ஜிஆரை நிச்சயமா பார்த்ததே இல்லை என்பதுதான் உண்மை. சரி, அப்ப பாக்கல, இப்ப வந்துட்டாரு, எம்ஜிஆர் மாதிரி கெட்டப் எல்லாம் போடுறாரு, பொதுச் செயலாளர். எம்ஜிஆர் மாதிரி கெட்டப் போடுறவங்க தமிழ்நாட்டுல ஒரு 100 பேர் இருப்பாங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல கூட ஒருத்தர் இருப்பாரு, நாமக்கல் எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருப்பாரு, மதுரையில சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, என் கூட பயணிக்கிறவர். நான் பார்த்துட்டு அசந்துட்டேன். அச்சு அசல் அப்படியே எம்ஜிஆர் மாதிரியே இருப்பார். அச்சு அசல் அப்படியே எம்ஜிஆர் மாதிரி இருப்பார். அப்படியே அந்த பாடி லாங்குவேஜ், அவர் பேசுறது, உடம்பு, முகம், முடி, ஹேர் ஸ்டைலு, அந்த பாடியோட சைஸு அப்படியே அவர் எம்ஜிஆர் போலவே இருப்பார். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லை. அதனால அந்த தொப்பி வச்சு கண்ணாடி போட்டுக்கிட்டவங்க எல்லாம் எம்ஜிஆர் இல்லை. இந்த ஏதோ சொல்லுவாங்கல்ல, குதிரை ஏறினவங்க எல்லாம் ராஜா தேசிங் இல்லை. ராஜா தேசிங் மாதிரி கத்தி எடுத்து சண்டை போடணும். எப்ப எம்ஜிஆர்னு அவரை சொல்லலான்னு எடப்பாடி பழனிசாமிய தொடர் வெற்றிகளை கண்டவராக இருந்தால் ஒரு 10 ஆண்டு காலம் அதிமுகவை 2-3 ஆட்சி காலங்கள் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்றால் அவரையும் ஒரு எம்ஜிஆராக மக்கள் பார்ப்பாங்க. அவர் உருவாகக்கூடாதுன்னு இல்லை. ஆனா இன்றைய தேதிக்கு அதுக்கு நேர் எதிர்புறமாக இருக்குது. இன்றைய தேதிக்கு அந்த எம்ஜிஆர் படத்திலேயே பாத்தீங்கன்னா இன்னொரு நெகட்டிவ் கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டர் கொண்ட எம்ஜிஆரா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி வில்லனாவே ஒருத்தர் வருவார் பல படங்கள்ல. அந்த எம்ஜிஆருக்கு வில்லனாகத்தான் அவர் இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இப்ப கட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு. கடந்த தேர்தலில் இருந்த மாதிரி கூட்டணி மட்டும் இல்ல, இவங்க அவர் சொல்றாரு, அவர் பார்வையில ஓபிஎஸ்க்கு ஒரு ஓட்டு, சசிகலாவுக்கு ஒரு ஓட்டு, கேசி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு ஓட்டு, மத்த யாரும் நீக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு ஓட்டு. இவங்க எல்லாம் நீக்கப்பட்டவர்கள். அதனால கேசி பழனிசாமி பத்தி எல்லாம் அவர் நீக்கப்பட்ட ஒரு தடவை சொல்லிட்டு என்ன தெருவுல போறவங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு வழக்கு அவர் மேல இருக்கு. நீ அவரை திரும்ப திரும்ப கோர்த்து விடுறீங்க. இல்ல, ஜஸ்ட் எங்களை 2 பேரையும் ஒன்னா சேர்றதுக்கு விடுறது இல்லைன்னு ஊடகத்துல எல்லாம் முடிவு பண்ணி எல்லா ஊடகத்திலயும் அவரை திட்டுறீங்களா? குறையத்தான் சொல்றேன். நான் என்ன தனிப்பட்ட முறையில் அவர் என்ன திட்டுறது? அது மாதிரி சொல்றாரு. அப்ப கூட்டணி மட்டும் ஒரு பிரச்சனையா இருக்கு. கூட்டணி சேர்ந்துட்டா ஜெயிச்சிட மாட்டாங்களா? அப்படி இல்லப்பா. முதல்ல தன் கட்சி வலிமையாக இருக்கணும். இப்ப ஜெயலலிதா அம்மா காலத்துல திமுக உடைஞ்சிரும் பாருங்க அப்படின்னு அவங்க என்னைக்காவது பேசியிருக்காங்களா? இல்ல. எனக்கு யாராவது கூட்டணி வந்து என்னை காப்பாத்துவாங்க, எல்லாம் கூட்டணிக்கு வாங்க, கூட்டணிக்கு என்னை தொழில் வருவாங்க, அப்படி ஏதாவது பேசியிருக்காங்களா? போயஸ் கார்டன் கதவு திறக்காதா என்று அருண்ஜேட்லி, பல மத்திய அமைச்சர்கள், பாஜக பல கட்சி தலைவர்கள் காத்து கிடந்தாங்க. சில பலகீனமான காலகட்டங்கள்ல அம்மாவே ராமதாஸ் போய் பார்த்தாங்க, மூப்பனாரை போய் பார்த்தாங்க, சென்று அவர்களை சந்தித்து பலமான கூட்டணியை வந்து அமைத்தாங்க. இவர் உட்கார்ந்துக்கிட்டு அனுமானமா எனக்கு கூட்டணி வரும், நான் ஜெயிச்சிருவேன் என்று. அதிமுகங்கிறது கூட்டணியை நம்பி இருக்கிற கட்சி அல்ல. முதல்ல தன் பலம், அதிமுக சொந்த பலத்துல ஆட்சியை பிடித்து விடும், அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சி தாங்க அப்படின்னு முதல்ல ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும். அதாவது அரசியல்ல நேரேட்டிவ் பாலிடிக்ஸ்ங்கிறது ஒண்ணு, பர்செப்ஷன் பாலிடிக்ஸ், அதாவது ஒரு இலக்கை நோக்கி நீங்க வந்து பயணிக்கணும், ஒரு திசையை நோக்கி பயணிக்கணும், ஒரு செட் பண்ணிக்கணும். உங்க கோல் என்ன, நீங்கள் அடைய நினைக்கிற வெற்றி என்ன, அதை நீங்க நிர்ணயிச்சுக்கணும். அடுத்து அதற்குரிய பாதை, அதற்குரிய கட்டமைப்பை மக்கள் நம்பணும். இல்லைங்க, எடப்பாடி பழனிசாமி தாங்க சிஎம், என்னைக்கு தேர்தலில் மட்டும் சொல்லுங்க, அவரை முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் வேலை அப்படிங்கிறத மக்கள் வந்து நினைக்கணும். இன்றைய தேதிக்கு அப்படி இருக்கிற மாதிரி இல்லை. இப்படி சூழ்நிலை இருந்தாலே மற்றவர்கள் திமுக விட்டு விலகி வருவாங்க, மற்ற கட்சிகள் கூட்டணி அமைக்க வருவாங்க. இப்ப விஜய் ஏன் கட்சியை ஆரம்பிக்கிறாரு? அதிமுக பலகீனமா இருக்கு. அப்ப இந்த வாக்குகளை கவர்ந்து திமுகவுக்கு மாற்றாக விஜய் உருவாகலான்னு நினைக்கிறாரு. அண்ணாமலை ஏன் வந்து ஒரு ஆள் உருவானாரு?
அதிமுக வாக்குகளை கவர்ந்து திமுகவுக்கு மாற்றாக அவர் உருவாக நினைத்தார். சீமான் ஏன் அம்மா இருந்த காலத்துல 1% வாக்குகள் இருந்தவர் இன்னைக்கு 8% வாக்குகளுக்கு வந்திருக்கிறாரு? அதிமுக பலகீனத்துல திமுகவுக்கு மாற்றாக அவர் வர நினைக்கிறார். இதுல இந்த 3 பேருமே வெற்றி அடையாம இருக்கலாம். அதாவது மாற்றாக இவர்கள் உருவெடுத்து ஆட்சி அமைக்காம இருக்கலாம். ஆனால் 3 பேருமே அதிமுகவை பலகீனப்படுத்துறாங்க. திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிச்சிடுறாங்க. அப்ப என்ன ஆகும்? திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும். மக்கள் எவ்வளவு வேதனையில் இருந்தாலும், எதிர்ப்பு உணர்வோடு இருந்தாலும் திமுக ஆட்சியில் தொடர்வதற்கு இந்த 3 பேரும் உதவி செய்கிறாங்க. அது இன்றைய சூழ்நிலைக்கு மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுவுக்கும் ஒரு செக் வைக்கிற மாதிரி, ஒரு பாதுகாப்புக்காக இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் திரு மோடி அவர்களோட ஒரு புரிதலோடு இருக்கிறார். நான் பத்திரிகையாளர்களிடத்துல கேள்விப்படுவது எல்லாமே, உங்கள் ஆட்சியை கவிழ விட மாட்டேன், நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு அவர்களால் ஆபத்து ஏற்பட்டால் இந்த அரசாங்கத்துக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்கிற ஒரு புரிதலை அங்க ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப அடுத்து ஆட்சி அமைப்பதற்கு எல்லா திசைகளிலும் அவர்கள் முயற்சிக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம எப்படியாவது அதிமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இவரு சிகப்பா இருக்கிறாருப்பா, இவரு வேண்டாம், அவரு ஒசரமா இருக்கிறாருப்பா, அவரு வேண்டாம், நீ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தேன்னு நான் தான் ஒரு தொலைக்காட்சியில சொன்னேன், பாவ மன்னிப்பு வழங்குறதுக்கு இவர் என்ன பாதிரியாரா அப்படின்னு சொல்லி. நண்பர்களுக்குள்ள இதெல்லாம் என்னங்க? அது எல்லாரும் ஒண்ணு முன்னா ஒரே கட்சியில பயணித்தவர்கள் தானே. எல்லாரும் ஒண்ணு முன்னா நானே பல நேரங்கள்ல எடப்பாடி பழனிசாமி, என்ன பழனிசாமி எப்படி இருக்கீங்க அப்படிதான் பேசியிருக்கோம். அதே மாதிரிதான் ஓபிஎஸ் இருந்திருப்பாரு. எல்லாரும் நண்பர்களா இருந்தவங்க தானே. இன்னைக்கு என்ன திடீர்னு கொம்பு முளைச்சிருச்சு? அப்ப இந்த இயக்கத்தின் நலன் கருதி அரவணைத்து சென்றால் தானே இவர் முதலமைச்சராக முடியும். இல்ல பதவிக்கெல்லாம் சண்டை வருது சசிகலா. பதவி யாருக்கு? அது பதவி அதுல இல்ல. நான் தெளிவா என்னுடைய நிலைப்பாட்டை தொலைக்காட்சியிலே சொல்லிட்டேன். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலரா இருக்கட்டும், பாஜகவோட கூட்டணி வேண்டாம். இதுல என்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கு? அதான் பெருமையா சொல்லியிருக்காரு. அதிமுகவுடன் கூட்டணிக்கு தேசிய கட்சி எல்லாம் கதவை தட்டிக்கிட்டு இருந்தது. அதாவது தேசிய கட்சி கதவை தட்டுறது இவரை காலி பண்றதுக்கு. அப்ப இன்னும் திருப்பி அந்த தேசிய கட்சிக்கு போறாரா? பாஜக அதிமுக ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக அவர்கள் கதவை தட்டல, அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கு அவங்க கதவை தட்டினாங்க. அதிமுகவை கபலீகரம் செய்வதற்காக அவர்கள் கதவை தட்டினாங்க. இன்றைக்கு இவர் என்ன முடிவு எடுத்தாரோ எடப்பாடி பழனிசாமி, இதை 2018 இல்ல அதிமுகங்கிறது தனி இயக்கம், நீங்க பாஜகவுக்கு இந்த இயக்கத்தை அடிமைப்படுத்தாதீர்கள், மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இணைந்து பயணிக்கலாம் அரசாங்கத்துல, ஆனால் கட்சி என்று வருகிற பொழுது பாஜக கொள்கை வேறு, அதிமுக கொள்கை வேறு, நாம் தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டும் சொன்ன சொல்லி முடிச்சுட்டு வெளியில வர நீக்கப்பட்டார்னு வருது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த முனுசாமி தான். இந்த முனுசாமி போன்றவர்கள் தான். பன்னீர்செல்வம் தான் அதுல முன்னின்று முயற்சி எடுத்து கையெழுத்து போட்டாரு. அன்றைக்கு தேதிக்கு நான் கொடுத்த பேட்டியில பாருங்க, இன்றைக்கு என்னை நீக்குவதற்கு கையெழுத்திட்ட இதே பன்னீர்செல்வத்துக்கு தேதி போடாம நீக்கத்துக்கு கடிதம் தயாரா இருக்குன்னு சொன்னேன். அதுதான் வந்தது, அதான் நடந்தது. இப்ப அந்த அதிருப்தின்றத இன்னும் எதுவுமே வரலைங்களே சார். எல்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்க கற்பனை பண்ணி, அதாவது கேபி முனுசாமி காலம் வருவாருன்னு சொன்னீங்க. இல்ல நீங்க கேட்கறது சரியான கேள்வி. எடப்பாடி பழனிசாமியும் தன்னிகரற்ற தலைவராக, தன் பலத்துல ஆட்சி அமைக்கக்கூடிய தலைவராக உருவெடுக்கல ஒன்று. அதே போல அதிமுகவுக்குள்ள நீக்கப்பட்டவர்களோ இல்ல அவரோடு உடன் பயணிக்கிறவர்களோ எடப்பாடி பழனிசாமியை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு டால் லீடரா, ஒரு அதிக உயரத்துக்கு இல்லைங்க இவர் தலைமையில் இப்ப ஆட்சியை பிடிக்க போகுது. இப்ப ஜார்ஜே வந்தது பாருங்க, ஜானகி அம்மா மட்டும் ஜெயலலிதா அம்மா வீழ்த்தி இருந்தா அவங்க வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்க மாட்டாங்க. ஜானகி அம்மாவையும் அந்த ஜா அணியை அனுசரித்து போய் அவர்களை அரவணைத்து கட்சியை ஒன்றாக்கி திமுக வீழ்த்தினாங்க. அதனாலதான் அவங்க வரலாற்றுல இடம் பெற்றார்கள். அன்றைக்கு ஜெயலலிதா அம்மாவை செய்யாத விமர்சனங்களா? காளிமுத்து என்னெல்லாம் பேசினாரு, இதே பொன்னையன் என்னெல்லாம் பேசினாரு, பிஹெச் பாண்டியன் என்னெல்லாம் பேசினாரு. பல பேர், ஆரம் வீரப்பனுக்கும் ஜெயலலிதாவுக்கும் அவங்க சினிமா துறை காலத்துல இருந்தே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல டேர்ம்ஸ் இல்லை. ஆனால் அவர் வீடு தேடி சென்று அழைத்து இடைத்தேர்தல்ல முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு கூட இடைத்தேர்தல்ல காங்கேயம் தொகுதியில் அவரை நிறுத்தி அவரை அமைச்சராக்குனாங்க.
அதனாலதான் அவங்க வரலாற்றுல இடம் பெற்றாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி சாதனையாளராக இருக்க வேண்டும் என்றால் இந்த இயக்கத்தை அவர் வலிமைப்படுத்தணும். தனக்கு வேண்டிய பாதுகாப்புகளை அவர் உருவாக்கி கொள்ளலாம், அதுல தப்பில்லை. ஆனால் கட்சியை சிதைக்கிற பணியை செவ்வனே முனுசாமி போன்றவர்கள் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. சார் நிறைய விஷயங்களை பயிர்ந்து ரொம்ப நன்றி.